கதை கேட்கலாமா? கதை வேணும்னாலும் ஒரு அலையிலே சொல்லு. இன்னைக்கு சூப்பரான ஒரு கதை. கருத்து நல்லா இருந்துச்சா? நான் சொன்ன கருத்து கருத்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு அலையிலே சொல்லுவாங்க. அப்ப கதையும் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுவாங்க. சரி. அமெரிக்கால உண்மையா நடந்த கதை ஒண்ணு. ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருந்தான். சரியா? பெரிய பணக்காரன் இருந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? பிச்சைக்காரா இருப்பாங்களா? அவன் ஃப்ரெண்டுகள் எப்படி இருப்பாங்க? பெரிய பெரிய பணக்காரங்க. சரியா? அவன் பணக்காரன். அவர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு 25 பேர் ஒரு நாள் என்ன பண்ணானுங்க, எல்லாம் லீவ் எடுத்துக்கிட்டு என்ன ஒரு போட்ல வந்து ஒரு டூர் போனானுங்க. சரியா? எத்தனை பேரு? 25 பேரு. எல்லாம் பெரிய பணக்காரங்க. என்ன? அவன் பெரிய பெரிய யாட் வச்சிருக்கான், போட் வச்சிருக்கான். இதெல்லாம் எல்லா இது போட்லயே வந்து எல்லாம் இருக்கும். என்ன? சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கும், போட் ஓட்டுறதுக்கு ஆள் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன சர்வ் பண்றதுக்கு எல்லாமே ஆள் இருக்கும். அது போல வந்து ஒரு பெரிய பணக்காரன் அவன் போட் எடுத்துட்டு போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு 25 பேர் அவன் கூட போறாங்க. திடீர்னு ஒரு பாறையில மோதிவிட்டான். டைட்டானிக் கப்பல் மாதிரி பாறையில மோதி என்ன பண்ணுச்சு? போட்டு சுக்குநூறா போயிடுச்சு. அந்த 25 பேர்த்துல 23 பேர் செத்துட்டான். எத்தனை பேர் செத்துட்டா? 23 பேர் செத்துட்டான். அந்த போட்ல இருந்த வேலைக்காரங்களாம் செத்துட்டாங்க. பைலட்டு எல்லாமே செத்துட்டாங்க. யார் மட்டும் தான் இருக்குது? 2 பேரு. ஒரு ஒரு அந்த ஓனரு அவனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேர் தான் தப்பிச்சாங்க. நீந்தி என்ன பண்றாங்க? ஒரு தீவுக்கு வந்துட்டாங்க. அந்த தீவுல ஒண்ணுமே கிடையாது. சரியா? அந்த தீவுல ஒண்ணுமே கிடையாது. நடக்கிறாரு தீவு சுத்தி பார்க்குறாருங்க ஒரு 2 நாள்ல. சுத்தி பார்த்துட்டு 2 பேரும் ஆனா என்ன 2 பேரும் கிறிஸ்தவங்க. ரொம்ப விசுவாசிங்க. பயங்கரமான விசுவாசிங்க. பயங்கரமான நம்பிக்கை உள்ளவங்க. 2 நாள் பொறுத்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டுனா ஒரே மாரி திங்க் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப திங்க் பண்ணிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு சொல்றாங்க. இவன் சொல்றான் அதே அவனும் சொல்றான். இந்த தீவை நாம என்ன பண்ண போறோம்? 2ஆ பங்கு போட போறோம். சரியா? பங்கு போட்டு இது உன் பக்கம், இது என் பக்கம். சரியா? நீ உன் பக்கம் இருந்து ஜெபி. நான் என் பக்கம் இருந்து ஜெபிக்கிறேன். சரியா? யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எல்லாத்தையும் தராரு, நம்ம கேட்கறது தராரு பார்க்கலாம் அப்படின்னு. சரியா? அப்ப லெஃப்ட்ல இருக்கவன் ரொம்ப ஊக்கமா ஜெபிக்கிறான். ரைட்ல இருக்கவன் ஒரு ஊக்கமா ஜெபிக்கிறான். என்ன? லெஃப்ட்ல இருக்கும் ஆண்டவரே 2 நாளா பசியா இருக்கும். எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஏதோ ஒரு பழமரம், ஏதோ ஒரு காய் மரம், ஏதோ ஒரு வர மாதிரி பாரு அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அங்கிருந்து மாமரத்துல வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அவன் பக்கம் இருந்தது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். மாங்காய் உடைச்சு தின்றான், பழமாக்கி தின்றான், எல்லாம் தின்றான். என்ன? இவன் பக்கம் ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இல்லை இதெல்லாம் பழம் இதெல்லாம் கிடைக்கும். அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எனக்கு ஒரு பொண்ணு வேணாண்டு, ஒரு பொண்டாட்டி ஒண்ணு வேணும், நான் கல்யாணம் பண்ணணும். நான் தனியா இருக்கேன் நான், அதனால எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு வேணும்னு பார்த்தா அடுத்த என்ன பண்ணுது? அதே போல ஒரு போட்டு உடஞ்சி ஒரே ஒரு பொம்பளை மட்டும் தப்பிச்சு வரான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர் கேட்டது என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அப்ப இவன் வந்து திரும்பி திரும்பி என்ன பண்ண ரொம்ப ஊக்கமா ஜெபிக்கிறான். இவனும் ஊக்கமா ஜெபிக்கிறான். என்ன சாப்பாடு கிடைச்சிச்சு, பொண்டாட்டி கிடைச்சிச்சு, எனக்கு துணி வேணும்ன்றான். என்னென்ன வேணும்னு கேட்கறான். அவன் கேட்கறத ஆண்டவர் கொடுக்குறாரு. சரியா? கடைசியா அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசைனாக்கா, ஒரு போட் ஒண்ணு ஒரு நாள் ஏறிட்டு நாமளும் நம்ம பொண்டாட்டிய ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு. என்ன? அவனை பார்த்து சிரிக்கிறான். அவன் ஃப்ரெண்டை பார்த்து, என்னடா உன் பக்கம் ஒண்ணுமே நடக்கல? என்ன? உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல? என்ன நீ ஜெபிக்கலையா? உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு விசுவாசம் இல்லையா? அப்படின்னு கேட்கறான். என்ன? அப்படி கேட்கும்போது அவன் ஒண்ணுமே சொல்லல. அவன் சும்மா சிரிச்சுக்கிட்டு விட்டுறான். ஆனா கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா அவன் அந்த போட்டு வருது. அந்த போட்ல போய் அவன் ஏறுறான். அவனும் அவன் மனைவி என்ன பண்றாங்க? போட்ல ஏறுறாங்க. அப்போ ஒரு சின்ன சத்தம் அவன் காதுல கேட்குது. ஆண்டவர் பேசுறாரு. தம்பி, நீ போற ரொம்ப சந்தோஷம். உன் மனைவி கூட்டு போற, நீயும் சந்தோஷமா போற. ஆனா அவன் ஃப்ரெண்டை விட்டுட்டு போறியே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. யாரை விட்டுட்டு போற? யாரை விட்டுட்டு போற? ஃப்ரெண்டை விட்டுட்டு போறியே, இது உன் மனசாட்சிக்கு சரியா இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்றான், இவன் சொல்றான், பொண்டாட்டியோட போறவன், அவன் ஜெபிக்கவே இல்லை. அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. நீ கேட்கவே இல்லை. அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. அவனை கூட்டிட்டு போறான். என்ன பண்றது? அவன் வந்து ஒரு தரித்திரமா இருக்கான். அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தம்பி அவன் செஞ்ச ஜெபம் எல்லாமே ஒரே ஒரு ஜெபம் தான் செஞ்சான். தனிக்கும் ஒரே ஒரு ஜெபம் தான் செஞ்சான். அவன் ஜெபம் அன்னைக்கு ஆரம்பிச்சானா அன்னில இருந்து அவன் ஜெபத்தை நான் கேட்டுட்டு வரேன். ஒரே ஒரு ஜெபம் தான் அவன் பண்ணானான். அவன் ஃப்ரெண்டு என்ன ஜெபமா இருக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியல இல்லையா? அவன் ஜெபித்தானா, என் ஃப்ரெண்டு பண்ற ஜெபம் அத்தனைக்கு நீர் என்ன பண்ணணும்? ஆண்டவரே பதில் தரணும்.
என்ன, இங்க இருந்து ஒருத்தன் ஜெபிக்கிறான், என் ஃப்ரெண்டோட அத்தனை விண்ண பத்தியும் அத்தனை வேண்டுதலையும் அவருடைய அத்தனை ஆசையை நீ என்ன பண்ணணும், நிறைவேற்றி வைக்கணும் ஆண்டவரே இவன் ஜெபித்தானா. சரியா? அப்ப ஆண்டவர் சொன்னாராம், பண்ண ஒரே ஒரு ஜெபம் அதுதான், அதை நான் நிறைவேற்றினேன். அதனால தான் இன்னைக்கு நீ என்ன பண்ற, மனைவியோட சந்தோஷத்தை நீ போட்டு ஏறுற. அப்ப நீ என்ன பண்ணணும், அவனை கூட கூட்டு போகணுன்னு. அப்ப பாருங்க, அவனுக்கு தெரியல, அவனுக்கு மனைவி கிடைச்சல சந்தோஷமா இருந்தான், அவனுக்கு தேவையான துணி மணி எல்லாம் கிடைச்சல சந்தோஷமா இருந்தான். ஆனா அவனுக்குன்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணியிருப்பான்னு அவன் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு, நாம எல்லாரும் என்ன பண்றோம், அப்படிதான் இருக்கோம் இல்லையா? நிறைய ஊழியக்காரங்க உங்க ஊருக்கு வராங்க, உங்க வீட்டுக்கு வராங்க, வந்து ஜெபிக்கிறாங்க, உனக்கு சுகம் வேணும்னு கேட்கறாங்க, உனக்கு கடன் பிரச்சனை தீரணும்னு கேட்கறாங்க, உங்க அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது சொல்றது ஜெபிக்கிறாங்க, உன் அப்பா குடிக்கூடாதுன்னு ஜெபிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டு என்ன பண்றாரு, செய்யறாரு. ஆனா அந்த ஊழியக்காரங்களை பார்த்து யாரும் எனக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஊழியக்காரரை பார்த்தாலும் என்ன பண்றோம், அந்த லாலிபாப்பை மட்டும் வாங்கி வாயில வச்சுட்டு போய் பதிக்கிறோம். ரைட்டா? அப்ப இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த ஊழியக்காரங்களுக்காக? அந்த ஊழியக்காரங்க ஜெபிக்கிறோம் அப்படின்றவங்கள சொல்லு பார்க்கலாம். உனக்குன்னு ஒருத்தர் ஜெபிக்கிறான், அவனுக்காக நான் ஜெபிக்க போறவங்கள ஒரு அல்லையில சொல்லு பார்க்கலாம். உங்க யாரும் ஜெபிக்கிறாங்களா தெரியுமா? தெரியுமா? அப்ப அவங்கள இன்னையில இருந்து என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, ஜெபிக்கணும். யாரும் ஜெபிக்கல, நாம தான். அந்த பைபிள் ஒரு வசனம் இருக்குது, என் கை சாமர்த்தியமும் என் திறமையும் இவை எல்லாவற்றையும் சம்பாதித்து நினைத்தே. ஆனால் ஞாபகத்துல வச்சுக்கோ, உன் தேவனை கர்த்தர் அதற்கான பலனை அறிவை உனக்கு தந்து அதை செய்ய சொல்லி வச்சிருக்கிறாரு. சரியா? அதனால அதை போல உனக்கு ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணணும், இன்னையில இருந்து என்ன பண்ணணும், இன்னையில இருந்து என்ன பண்ணணியா, ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கிறவங்கள ஒரு அல்லையில சொல்லுவாங்களா? சத்தம் பத்தாது, சத்தம் பத்தாது.